பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய மனதிலே நல்ல சிந்தனைகள் நிறைந்திருக்கிறதா, இல்லை துர்ச்சிந்தைகள், கெட்ட சிந்தைகள் நிறைந்திருக்கிறதா? நம்முடைய சிந்தனைகளை கூட தேவன் நன்றாக அறிகிறார். வாசிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஒரு ஆக்கினை தீர்ப்புண்டு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவாரா? தேவன் செய்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. தேவன் அப்படி யாரையாவது ஆக்கினைக்குட்படுத்துவாரா? நிச்சயமாக அப்படி செய்வார் என்று வேதவசனம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பல நேரங்களிலே நம்முடைய மாம்ச சிந்தை நமக்குள்ளே கடந்து வருகிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். இந்த மாம்ச சிந்தை நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கும்போது அது நம்மை துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனாக மாற்றுகிறது. தேவனாகி கர்த்தர் அப்படியே நம்மை ஆக்கினைக்குட்படுத்துவார். ஆமென். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், நல்லவன் கர்த்தரிடத்திலிருந்து தயை பெறுவான். அதாவது நல்லவன், நல்ல சிந்தனைகள் உள்ள மனுஷன், நல்ல எண்ணங்களுடைய மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து தயை பெறுவான். அப்படி என்றால் சில வேளை நல்ல சிந்தனை உள்ளவர்களுக்கு, நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு, நல்ல மனுஷர்களுக்கு இந்த பூமியிலே எந்த புகழோ எந்த மேன்மையோ கிடைக்காது. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து தயை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவருடைய தயை, அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருடைய தயவு, ஆமென், ஸ்தோத்திரம், அது விலையேற பெற்றது. கர்த்தரிடத்திலிருந்து தயை பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், மாம்ச சிந்து உள்ளவர்களாக மாறாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு நல்ல ஆவி செம்மையான வழியிலே, நேர்மையான நிலத்தில் நடத்துவாராக வாசிக்கிறோம். அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்த நல்ல ஆவி ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நமக்கு நிச்சயமாகவே ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்போது இந்த வசனத்தில் ஒரு காரியம் நமக்கு தெளிவாக புரிகிறது. ஆக்கினை தீர்ப்பு என்று ஒன்றுண்டு. பிரைஸ் தி லார்ட். அதிலே தேவனே சிலரை ஆக்கினைக்கு உட்படுத்துகிறார். ஆனால் சிலருக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை என்று கர்த்தர் தெளிவாக உரைக்கிறார். நல்ல சிந்தனைகளோடு, நல்ல எண்ணங்களோடு, தெய்வ ஆவியினால், நல்ல ஆவியினால் நடத்தப்பட்டு நல்லவராக இயேசு கிறிஸ்துவையே நோக்கி கொண்டு ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நல்லவனும் உத்தமனுமான ஊழியக்காரனே என்ற அழைப்பிற்கு தகுதியுள்ளவர்களாக வாழ்கிற மக்கள் கர்த்தரிடத்திலிருந்து தயை பெறுவார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தயையினால், கிருபையினால், இரக்கங்களினால் அவர்களை முடிசூட்டுவார். கர்த்தரே அவர்களை வழிநடத்துவார். இந்த பூமியிலேயும் தெய்வ பிரசன்னத்தோடு வாழ கர்த்தருக்கு இரக்கம் பாராட்டுவார். அதுபோல் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குட்பட்டு நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தையை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், மாம்ச சிந்தையை ஹல்லேலூயா அழித்து போட்டு ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக மாறுகிறவர்களுக்கு ஆக்கினை
ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆனால் துர்சிந்தனைகள் உள்ள மனுஷன் கெட்ட எண்ணங்கள் மற்றவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும், எப்படியாவது நிர்மூலமாக்க வேண்டும் என்று சதி நிறைந்த எண்ணங்களோடு வாழ்கிற மனுஷரை கர்த்தரே அக்கினிக்கு உட்படுத்துவார். மற்றவர்களை எப்படியாவது கஷ்டத்திற்குள்ளாக ஆக்கி நஷ்டத்திற்குள்ளாக மாற்றி வேதனைக்கு உட்படுத்தி சந்தோஷிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு துர்சிந்தனைகளுள்ள மனுஷர்களோடு கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். உங்களை தேவனாகி கர்த்தரே ஆக்கினிக்கு உட்படுத்துவார். அவர் ஆக்கினிக்கு உட்படுத்தினார், அங்கிருந்து நம்மை விடுவிக்க யாராலையும் முடியாது. அதனால் இந்த நாளிலே நம்மைய தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல மனுஷர்களாக, நல்ல சிந்தனைகள் உள்ளவர்களாக, தேவனுடைய நல்ல ஆவியினாலே நடத்தப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தரிடத்திலிருந்து தயை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளையிலே எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்மிடத்திலிருந்து தயை பெற்றுக்கொண்டப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்காக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு இல்லை கர்த்தாவே. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் துர்சிந்தனைகளுள்ள மனுஷனை கர்த்தரே ஆக்கினைக்கு உட்படுத்துவார் என்று வாசிக்கிறோம். அப்பா, எங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் கர்த்தாவே, பிறரை குறித்துள்ளதான கர்த்தாவே கெட்ட காரியங்கள் விலகி போகட்டும். தெய்வ சமூகத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களே செய்து ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எங்களை ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாக மாற்றி ஒரு நாள் உடைய தயையால் நடக்க செய்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.